ஸ்ரீசக்தி லாட்டரி கெஸ்ஸிங் டுடே பார்த்துக்கிட்டோம்னா ரா நம்பர் 448 ஓகேங்களா. ஸ்ரீசக்திக்குரிய லாட்டரி ரா நம்பர் 448 ஓகேங்களா. 3/4/2 ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா. நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா நியூ கம்மர் ஓகேங்களா. கேஎல் டைமண்ட்ன்ற பேக்கில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன் உங்களை ஜாயின் பண்ண சொல்கிறேன்னா அதுக்கான ரீசனை நீங்கள் இப்போ ஆர்ஆரில் பார்ப்பீங்க. ஆர்ஆர்னா ரிசல்ட் ரிவீலில் பார்ப்பீங்க. எப்போயுமே நம்மளுடைய நிறைகள் குறைகளை ரிசல்ட் ரிவீலில் நம்ம டீட்டெயிலாகவே சொல்லிடுவோம் ஓகேங்களா. இப்போ நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ நம்ம ஸ்ரீசக்தி லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி வின்வின் லாட்டரி ஓகேங்களா. வின்வின் லாட்டரிக்குரிய ரிசல்ட் பார்த்துக்கிட்டோம்னா 342 ஓகேங்களா. இதில் நம்ம மெம்பர்ஷிப்பில் கொடுத்துருக்க ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு இது வந்து மெம்பர்ஷிப்பில் கொடுக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் வந்துடும். இது வந்து வீடியோவில் கொடுத்துருக்க கெஸ்ஸிங் ஃபுல்லாக வந்துடும் ஓகேங்களா. இதில் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்க நம்பர் பார்த்துக்கிட்டோம்னா மெம்பர்ஷிப்பில் நல்ல ஒரு வின்னிங் தான். அதாவது ஏபிஎஸ்சி பிசி கொடுத்துருக்கோம் இல்லையா. அதில் ஏபி பாஸு ஏசி பாஸு, அதாவது ஏபி பார்த்துக்கிட்டோம்னா 34, ஏசி 32. ஏன்னா டோட்டலாகவே 6 நம்பர் தான் கொடுக்குறோம். அதில் 2 செட்டு பாஸு ஓகேங்களா. 2 செட்டுமே பாஸு, ஏபி ஏசி பாஸு. அதுபோக 3 டிஜிட் கொடுத்துருக்கோம் இல்லையா. அது வந்து 437 கொடுத்துருக்கோம். 437 432 கொடுத்துருந்தா ஒரு 3 டிஜிட் பாக்ஸ் வின்னிங். அதுபோக ஆல் போர்டில் வந்து ஓகேங்களா 3 பாஸ். ஓரளவுக்கு நம்ம மேட்ச் பண்ணக்கூடிய வின்னிங் எல்லாமே கவர் பண்ண தான் செய்கிறோம் ஓகேங்களா. ஓரளவுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணுறதுனால டெய்லி ஏதோ ஒரு வின்னிங் நம்மளுக்கு டெய்லி வந்துகிட்டே இருக்குது. பட்டு வருடத்தின் இறுதி நாள் ஓகேங்களா. இதை வச்சு ஒரு 3 டிஜிட்டு வின்னிங் தட்டி தூக்க முடியுமா தூக்க முடியாதா மறக்காமல் உங்களது கெஸ்ஸிங்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னால் எப்படினாலும் தூக்கிடலான்னு நான் சொல்கிறேன் ஓகேங்களா. நாளைக்கு ஒரு வின்னிங் தட்டுறோம், நியூ இயரை பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறோம் ஓகேங்களா. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீசக்தி லாட்டரிக்குரிய ஒரு 31/12/2024 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா. நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு 1 நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 649 ஓகேங்களா. ஃபஸ்ட்டு 1 நம்பர் 649 ஓகேங்களா. அடுத்து வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சம் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 590 ஓகேங்களா. 590 192 192 813 ஓகேங்களா. 813. அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 564 564 ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 521 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர். அது இதுதான். பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க ஓகேங்களா. 6 4 9 5 9 0 1 9 2 8 1 3 5 6 4 5 2 1 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங். அது இதுதான் ஓகேங்களா. பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் அதிகபட்சமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 6990 ஓகேங்களா. 59
ஓரளவுக்கு 9 ஓரளவுக்கு ஹைலைட்டான ஒரு நம்பராக இருக்குது. நாளைக்குரிய மெம்பர்ஷிப்பில் 9 வருதா என்னன்னு பார்த்துட்டு மேட்ச் பண்ணி விளாண்டிங்கன்னா உங்களாலே ஒரு வின்னிங்கை தட்டி தூக்க முடியும். ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 0 0 ஓகேங்களா? 0 0 7 1 7 1 5 3 ஓகேங்களா? 7 1க்கு அப்புறம் 5 3 3 8 8 3 ஓகேங்களா? ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சம் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதாவது நம்மளுடைய 31/12/2024 3 4 2 வச்சு வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். 6 9 9 0 5 9 0 0 7 1 5 3 3 8 8 3 ஓகேங்களா? ஹைலைட்டான ஒரு நம்பர் நம்மளுடைய ஸ்ரீ சக்தி லாட்டரியுடைய ஏபிஎஸ்சி பிசிக்கான ஒரு கேசிங் தான். ஓகேங்களா? இப்போ நம்ம எப்பயும் போல் என்னுடைய தனிப்பட்ட 3 டிஜிட் ஓகேங்களா? இதில் ஃபஸ்ட் ஒன் நம்பர் 0 2 9 ஓகேங்களா? செகண்ட் நம்பர் 845 இது வந்து கரெக்டாக தெரியல நினைக்கிறேன். 845 ஓகேங்களா? 0 2 9 845 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். பார்த்து கவனமாக லிமிட் அப்ளை பண்ணிக்கங்க. 0 2 9 8 4 5 ஹைலைட்டான ஒரு நம்பர் ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஏ போர்டு 3 பி போர்டு 4 சி போர்டு 2 இதில் இப்படி தான் நம்ம கரெக்டாக பிசுறு டிப்ஸ் எதுலன்னா 4 3 2 இப்படி எடுத்துருந்தோம். பட் ஆனால் இதுலேயே நம்மளுக்கு 3 டிஜிட்டுமே வின்னு ஓகேங்களா? இதுலேயே நமக்கு 3 டிஜிட்டுமே வின்னு. இதை பாக்ஸாக ட்ரை பண்ணியிருந்தோம். கொஞ்சம் உல்ட்டாவாயிருச்சு அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு ஓகேங்களா? இப்போ வாங்க இந்த 3 4 2 வச்சு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்குவோம். ஓகேங்களா? 7 ஃபஸ்ட்டு ஒன் நம்பர் 7 இல்லைன்னா 9 ஓகேங்களா? அந்த 9 நம்ம ஏ போர்டில் எதிர்பார்க்கலாம். அதுக்கு தான் சொல்கிறேன். அப்படி இல்லைன்னா இது வந்து 1 இல்லைன்னா 5 ஓகேங்களா? 1 இல்லைன்னா 5 இங்கே நம்ம இங்கேயும் 9 இல்லைன்னா 0 எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கிங்க. 3 4 2 வச்சு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். ஓகேங்களா? 31/12/2024 ஏ போர்டு 3 வச்சு 7 இல்லைன்னா 9 7 இல்லைன்னா 9 பி போர்டு 4 வச்சு 1 இல்லைன்னா 5 சி போர்டு 2 வச்சு 9 இல்லைன்னா 0 ஓகேங்களா? ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். ஓகேங்களா? லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. எந்த ஒரு போர்டாக இருந்தாலுமே நீங்கள் லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளோதான் என்னுடைய கருத்து. வந்து எப்பயுமே அது ஒன்று மட்டும்தான். எவ்வளோ பெரிய கெஸ்ஸிங்காக இருந்தாலும் லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. ரொம்பையும் இன்வால்வ் ஆகி உள்ளே இறங்க வேணாம். ஓகேங்களா? பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்ரீ சக்தி லாட்டரிக்குரிய ஒரு ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்காக தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதில் பார்த்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு நம்பர் 7 8 5 ஓகேங்களா? 7 8 5 ஓகேங்களா? இந்த 7 8 5 கூட 3 டிஜிட் பாக்ஸாக ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓரளவுக்கு இந்த கெஸ்ஸிங் எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சு. மீண்டும் நாளை ரிசல்ட் ரிவீலில் சந்திப்போம். எல்லா விதத்துக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். Disclaimer: just for guessing, not for betting.
கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதை யூடியூப் சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்க்ளைமர்: திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்கு உண்டான ஒரு வீடியோவாகும். இதை கருத்தில் கொண்டு கவனமாக விளையாடவும். கேரளா லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. மீண்டும் நாளை ரிசல்ட் ரிவ்யூவில் சந்திப்போம். வணக்கம்.